முன்னாடி பேசுனீங்க எல்லாரும் லவ்வே வேணாம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க எல்லாருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க காதலை வெறுக்கிறாங்க. இது தப்பு நான் சொல்ல வரல. உங்களோட கருத்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது வரைக்கும் காதலை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் சினிமாவில் காதலை பற்றி நிறைய வசனங்கள், நிறைய சீன்ஸ் வந்திருக்கும். தமிழ் சினிமாவில் காதல் இல்லாமல் ஒரு படம் கூட வந்ததில்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு காதல் தான் ரொம்ப முக்கிய கருவாக இருக்குது. அதனால் தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் லவ்வை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? என்னது? வேணும்னே வா செய்வாங்க. சின்ன வயசுல தூக்கி கொள்ள தஸ்தப்பா. அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன். அதுக்கு நம்ம இடம் விழுந்த மாதிரி காட்டிலே மேட்டில் கொஞ்சம் கணக்காசிக்கிட்டு இருந்தா எப்பவும் போல பக்கத்துல வந்து நீயா பேச வேண்டியதானே? இல்லை நீ வேணா நீ அடிச்சிரு. இந்தா அடி. இங்க வேணா அடிச்சுக்க. நான்லாம் உன்னை மாதிரி அழுக மாட்டேன் தெரியுமில்ல? இப்ப என்ன சொல்ல வர? இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. இங்கேயும் வந்துருச்சுல்ல. போதையில கீதையில ஒன்னும் வளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க. நாங்களும் தான் கிறுக்கு பிடிச்சி தர்றோம். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. அண்ணன் அந்த பிளேட் பேசு. ஏய் போடா. ஆமா, உன் வேலை முடிஞ்சு கழட்டி விட்டுருவே. என்னது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க வேற வச்சிருக்கோம்ல. டட 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 டட. பாத்தியா எப்படி அம்புட்டு இருக்கோம்? பாத்தீங்கல்ல, பாரு நல்லா பாரு, சூப்பரா இருக்க. சாஞ்சிக்கலாம்ல. இது வரைக்கும் காதல் தேவையா தேவையில்லை நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்களோட கருத்தெல்லாம் சொன்னாங்க. முன்னாடிலாம் காதலை பற்றி ரொம்ப தெய்வீகமாக சொல்லுவாங்க. லைலா மஜ்னு, ரோமியர் ஜூலியர், அப்புறம் ஷாஜகான் வந்து தாஜ்மஹால். ஏன் தப்பு தப்பா சொல்றீங்க? அது ரோமியோ ஜூலியட். ஃபெல்லி மிஸ்டேக், என்னை மன்னிச்சிருங்க. தாஜ்மஹால்லாம் கட்டினேன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் பண்ண பசங்களை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, அது மட்டுமே போதுன்ற அளவுக்கு. சேம் டு பாய்ஸ். பாய்ஸும் இதே தான் ஃபீல் பண்ணோம், புரியுதா? ஓ அப்படியா? ஆமா. பொண்ணுங்கெல்லாம் நல்லவங்க, பசங்க கெட்டவன்னு சொல்கிறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிங்க, அதான் எங்களோட வேண்டுகோள், எங்களோட ஆசையும் அதான். நான் வந்து இன்றைக்கி பச்சை கலர் டிஷர்ட் போட்டு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீ எப்படிமா ஃபீல் பண்ணுற? நீ பச்சை கலர் டிஷர்ட் போட்டா நீ எந்த அளவுக்கு எந்த பொண்ணு? ஓகே 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 என்ன டேமேஜ் வந்த போதும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செபா அக்ஷயா. எதுலேருந்து போ காதல் நம்ம அதுலேருந்து போயிடுவா. இப்படிலாம் திடீர்னு வேற மாதிரி ஏதோ கேட்குறீங்க. டேக் பண்ணிக்கிறீ வேற மாதிரி கேட்குறீங்க. அந்நியர் தினம் தெரில, குடியரசு தினம் தெரில, ஆனால் காதலர் தினம் எல்லா பெண்களும் கரெக்டாக பிப்ரவரி 14 குறிச்சு வச்சிருக்கு. ரெடி ரெடி கொஞ்சம் வா. அந்த என்னமா காதல் தினமாமே அதை பற்றி கேட்குறாங்கம்மா. எனக்கு சொல்லவே வாய் வர மாட்டுது. நீ பேசுறதுலேயே சீக்கிரம் பேசுவ. ரெடி